ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா டாட்டா வண்டி 1109 BS4 இன்ஜினு. என் ஃப்ரெண்டோடைய வண்டி இது. டிரைவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக நான் தான் டியூட்டியில் இருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து புது வண்டியெல்லாம் எடுத்தால் சென்சார் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு 2017 மாடலு 2017 மாடலவே நல்லா வச்சுருக்காரு வண்டியை. உள்ள இன்டீரியரு 6 டயரும் நல்லா ஒரிஜினல் டயர் போட்டு வச்சுருக்காரு. கண்டெய்னர் பழைய கண்டெய்னர் எடுத்துகிட்டு புது கண்டெய்னர் கட்டிட்டார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. பெயிண்ட் அடித்து வண்டியை வந்து சும்மா பக்காவாக வச்சுருக்கிறாரு. இப்போ வர்ற வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சென்சார் ப்ராப்ளம் வந்து ஒரு சில வண்டிக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தும் ஸ்டார்ட் ஆகிறதில்ல. ஏதோ பிரச்சனை வந்துடும் சென்சார் ப்ராப்ளம். இந்த வண்டி உள்ள ஒயரிங்கே எனக்கு ஷார்ட் ஆகி 4-5 மாதம் ஆகுது. அந்த ஒயரை கட் பண்ணி விட்டே ஓட்டுறவங்க நல்லா ஓடுது. எங்கே போனாலும் எந்த பிரச்சனைனாலும் மெக்கானிக்கில் கூப்பிட்டு அழகாக வெளியில் எட்டுன்னு வந்துடுறாங்க. இப்போ புது வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா BS6 எல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம் வைக்குதுன்னு சொல்லிட்டு அவர் டாட்டா வண்டி தான் வச்சுருக்காரு. எல்லாமே அவருக்கு டாட்டா வண்டி தான் பிடிக்கும். எல்லாமே டாட்டா வண்டி தான் வச்சுருக்காரு. எல்லாமே வந்து 2017, 18 அந்த மாடலு சென்சார் இல்லாத வந்த மாடலே ஃபுல்லாக வச்சுன்னுக்கிறாரு. வண்டி சும்மா நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாரு. பாருங்கள், நல்லா கண்டெய்னரெல்லாம் பாருங்கள், புது பெயிண்ட்டு. கண்டெய்னரெல்லாம் பாருங்கள், நல்லா பெயிண்ட் அடித்து நல்லா ஃபுல்லாக தெளிவாக வச்சுருக்காரு. உள்ளெல்லாம் பாருங்கள்லாம் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பக்காவாக வச்சுருக்காரு. இதை பார்த்தா பழைய வண்டி மாதிரி தெரியாது பார்க்குறவங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஃபியூஸு இந்த இடம் வந்து ஃபுல்லாக ஷார்ட் ஆகிடுக்குது. இதே BS6ன்னா வச்சுக்கோங்களேன், வண்டியே வந்து இந்த பேனல் போர்டு மொத்தமாகவே மாற்றிருந்தால் தான் நமக்கு வண்டியே ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த ஃபியூஸ் போர்டு தீஞ்சே ஒரு வருஷங்கிட்ட ஆகி போச்சு. ஒன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி நல்லா ஓடி நிற்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஒரு 2-3 பீஸ் கிட்ட தீஞ்சிட்டுக்குது. ஃபுல்லாக எவ்வளோ கேப் ஆகிட்டுக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் லைட்டாக தீஞ்சிட்டுக்குது, இந்த இடமும் தீஞ்சிட்டுக்குது. அப்புறம் இங்கேயும் உள்ளே தீஞ்சிட்டுக்குது. அவ்வளோ ப்ராப்ளம் ஆகிட்டுக்குது. ஆனாலும் வண்டி வந்து ஒன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஓடி நிற்குது, எந்த பிரச்சனையும் இல்லை உள்ள. அதே மாதிரி டிஸ்பிளேவில் வந்து எந்த சிம்பிளும் காட்டல. எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. லைட் போட்டால் லைட் சிம்பிள் ஒர்க் ஆகுது, இண்டிகேட்டர் சிம்பிள் ஒர்க் ஆகுது, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. அவருக்கு வந்து பழைய வண்டி தான் வேணும், எனக்கு புது வண்டி வேணவே வேணாம், எல்லாம் சென்சார் ப்ராப்ளம் வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டாட்டா வண்டி அவர் வச்சுருக்கிறது. பூரா வண்டியுமே பார்த்தீங்கன்னா டாட்டா வண்டி. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதில்லை. எந்த வழியில் ப்ராப்ளம் ஆனாலும் மெக்கானிக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. மேக்ஸிமம் டிரைவரே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே க்ளீனாக தெரியுது டிரைவருக்கே. வண்டி வந்து ஏன் ஸ்டார்ட் ஆகலை, என்ன பிரச்சனை அப்படின்றத கரெக்டாக அவரே இப்போ டிரைவரே பார்த்து மேக்ஸிமம் எட்டுன்னு வந்துடுறாங்க. சிலது வந்து போயிட்டுக்குது அப்படின்னாக்கா, மெட்டீரியல் போயிட்டுக்குது, மாற்றி ஆகணுன்ற சுச்சுவேஷன்னா எலக்ட்ரிஷனோ மெக்கானிக்கலோ கூப்பிட்டு மாற்றி வீட்டுக்கு எடுந்துடுறாங்க. நல்லா வண்டி நல்லா பக்காவாக வச்சுருக்கிறாரு. அவர்கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ, வண்டிக்கு மட்டும் கரெக்டாக செலவு பண்ணுறாரு. பெயிண்ட் அடிக்கிறதாகட்டும், டிரைவருக்கு அட்வான்ஸ் போடுறதாகட்டும், டோல்கேட்டு, டயரு எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துறாரு டிரைவருக்கு. அவர்கிட்ட காசு இருக்குது இல்லை